எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல. சுகர் வந்து எனக்கு 600 இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. ஏனென்றால் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனமும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம் பெரியவர்கள் திருமூலர் போன்றவர்கள் மகான்கள் சித்தர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? உடம்பார் அழியும் உயிரால் அழிவர் இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்ப்பேனே என்று சித்தர் பார்க்கிறார். அதே போல உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பெருமாற்கு வாய் கோபுரவாசல் செல்ல தெரிந்தாருக்கு சீமன் சிவரங்கமே என்று இன்னொரு சித்தர் பாடுகிறார். இன்னொரு சித்தர் சொல்கிறார், இறைவா ஊருக்குள்ளே இருந்து உலவுவதை நான் அறியாமல் நானிருந்து நலமடைந்தேன் என்று பாடுகிறார். இது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், சுவரை வைத்துத்தான் சித்திரம் எழுத வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் எதையுமே இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். சரி, நமக்கு எதற்கு நீங்கள் கேட்கலாம், ஐயா தெய்வநாயகம் உங்களுக்கு தலையெல்லாம் அழைத்து விட்டது. இது நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எதை பார்த்து கேட்கலாம், இது ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது, உங்களுக்கு தலையெல்லாம் அழைத்து விட்டது, உமக்கு 65 வயது இருக்கும் போல் தெரிகிறது, உமக்கு நோய் வரலாம், எங்களுக்கு என்ன இளைஞர்களுக்கு என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கும் விடை சித்தர்கள் அளிக்கிறார்கள். என்னவென்றால், இந்த நோய் எதற்காக வருகிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால், நாம செய்கின்ற சில தவறுகளாலும் வருகின்றன, இயற்கை கோளாறுகளாலும் ஏற்படுகின்றன. இயற்கை கோளாறுகள் எதெல்லாம்? புயல், இப்ப வந்து புயல்கள்லாம் பார்த்துக்கல, பூகம்பம், அப்புறம் சூறாவளி, சுனாமி, தட்பவெப்பநிலை மாறுதல், கோள்களின் கிரகங்களின் சஞ்சாரம், இப்படி இதெல்லாம் இயற்கையின் காரணங்கள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் நம்மாலும் நமது உடலுக்குரிய நோய் வருகிறது. அது என்ன என்று பார்த்தால், 5 விஷயங்களிலே நாம் அளவு முறை மாறும் பொழுது, மீறும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. அது என்ன 5 விஷயங்கள்? முதலாவது